உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்ணி அநேகர் அற்புதங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை நான் போகிற இடமெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியாக சொல்லுவதை கேட்கும்போது ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அதனால தான் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? நாகும் 1 அதிகாரம் 15 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். துஷ்டன் உன் வழியாய் இனி கடந்து வருவது இல்லை. ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுவரைக்கும் பல தீங்குகள், பல வேதனைகளை நீ கண்டிருக்கலாம். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் துஷ்டன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை குறித்து அப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தீங்கி செய்கிற மனிதர்களை குறித்தா, நம்ம மேலே பொறாமை கொண்டு இல்லாத பொல்லாத சொல்கிறாங்களே அவங்களை குறித்தா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்களே வீட்டுக்குள்ளே, ஆஃபீஸில், வெளியில், அவங்களை குறித்து சொல்கிறாரா? இல்லை. ஆண்டவர் சொல்ல இந்த துஷ்டன் யார் என்றால் 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில் அழகாய் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு காரியம், எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். நம்ம இயேசுவை பின்பற்றும் போது, ஆண்டவரை துதித்து அவருக்குள்ளே மகிழ்ந்திருக்கும் போது நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் எப்படி நமக்கு எதிராளி ஆனான்? அவன் இயேசுவுக்கு எதிராக இருக்கிறதுனால இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற நமக்கு எதிராளியாய் மாறிவிட்டான். இயேசுவை பின்பற்றுகிறவர்களை, அவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறவர்களை குறிவைத்து தாக்குவது, வேதனைப்படுத்துவது, முடக்குவது, அவங்களை துக்கப்படுத்துவது, சேரம் உண்டாக்குவது, இதுதான் அவனுடைய வேலை. இவன் மறைந்திருந்து தாக்குகிற நம்முடைய எதிராளி. கண்ணுக்கு தெரிகிற மனிதர்கள், மாம்சமும் இரத்தம் உள்ளவர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. நம்ம வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஊழிய செய்கிற இடத்துல சில பொல்லாத மனிதர்கள் எழும்பி நமக்கு விரோதமாய் பல காரியத்தை செய்யலாம். நமக்கு வேதனை உண்டாக்கலாம், நஷ்டம் உண்டாக்கலாம், தடை உண்டாக்கலாம், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க நம்ம எதிராளிகள் அல்ல. அவங்களை பயன்படுத்துகிற, மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு எதிராளி இருக்கிறான். அவன்தான் துஷ்டன் ஆகிய பிசாசானவன். அவனை குறித்து இயேசு சொல்லும்போது யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்தில், அவன் திருடன், அவன் திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன் என்று அவனை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்றும் இயேசு சொல்லியிருக்கிறார். அவன் பொய்யானதை நம்ப பண்ணுவான், பொய்யானதை காண்பித்து மக்களை ஏமாற்றுவான், அவன் மக்களுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொள்ளுவான். அவன்தான் எல்லா தீமைக்கும் காரணமானவன். அவன்தான் நம்மை குறிவைத்து, நம்மை தாக்கி, நம்மை வேதனைப்படுத்த நினைக்கிறவன். இந்த எதிராளியாகிய பிசாசு இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்த பொழுது சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் அவர் உரிந்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறாரு. அவனுடைய வல்லமைகள் உரியப்பட்டது, அவனுடைய கிரியைகள் முடக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே மரித்து வெற்றியோடு கூட உயிர்த்தெழுந்தார். அப்போ ஏன்னா இப்பவும் அவனுடைய கிரியைகள் காணப்படுகிறதே என்றால், ஆண்டவர் ஜெயித்தது எதற்காக? நம்ம அவனை ஜெயிக்கணும், நம்ம அவனை மேற்கொள்ளணும் என்பதற்காக. அப்போ சாத்தான் சங்கரிக்கப்பட்டான். உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு விரோதமாக போராடி பார்ப்பான், அவங்களை சேதப்படுத்த முடியாது. இனி உங்களை அவன் வேதனைப்படுத்தி விட முடியாது, உங்களை முடக்கி விட முடியாது. அதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதனால் இதுவரைக்கும் பிசாசானவன் பல சேதங்களை, உன் நஷ்டங்களை, இழப்புகளை உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி இருக்கலாம். சில தடைகளை உண்டாக்கி இருக்கலாம், வேண்டாத பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை உண்டாக்கி, அவமானத்தை உண்டாக்கி இருக்கலாம். இனி அப்படி நடக்க முடியாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு அதான் வாக்குத்தத்தமாய் தருகிறார். அப்போ இந்த எதிராளியாகிய பிசாசானவன் இன்றைக்கும் கிரியை செய்கிறான்ல, உண்மைதான்.
வெளிப்படுத்தின விசேஷ 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்கள் வாசித்தால், அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அவன் அறிந்தபடியினால் மிகுந்த கோபத்தோடு பூமியில இறங்கி இருக்கிறானாம், நமக்கு தீமை செய்வதற்கு அப்படின்னு வேதம் சொல்லுகிறாரு. ஏன்னா சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறாரு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் முழு உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். சாத்தானுடைய கிரிக்கு முடிவு வரப்போகிறாரு. அதனால் அவன் கோபத்தோட இறங்கி ஆண்டவருடைய கிரியைகளுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலமான யுத்தத்தை செய்து வேதனைப்படுத்த போராடுகிறான். அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கு போராட்டம், வீட்டுக்குள்ள போராட்டம், வேலை செய்கிற இடத்துல போராட்டம், ஊழி செய்கிற இடத்துல போராட்டம், பிஸ்னஸுக்கு செய்கிற இடத்துல போராட்டம், பலவிதமான போராட்டத்தை சந்திக்க காரணமே இந்த எதிராளியாகிய பிசாசானவன் தான். அந்த துஷ்டனாகிய பிசாசானவன் உங்கள் வழியில் போராட்டத்தை கொண்டு வரலாம், உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை அழித்து விட முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த மாதத்தில் நீங்கள் அவனை ஜெயிப்பீங்க, அவனுடைய கிரியைகளை முடக்குவீங்க, அவன் மீது ஜெயம் எடுத்து முன்னேறி போவீங்க. இனி உங்கள் வழியில் அவன் குறுக்கிடாதபடிக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் தான் இனி அந்த பொருளாத துஷ்டன் உங்கள் வழியில் குறுக்க வர மாட்டான் என்று ஆண்டவர் வாக்கு கொடு.